இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை, எது பொய், எது போடணும், எது எல்லாம் கிடையாது. நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்ணுறீங்க அப்போ? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தமிழகத்தில் இது ஒன்றும் திரையில் வர படம் கிடையாது. 3 ஹவர் வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதில் வந்து நீங்கள் விர்ச்சுவல் வாரியர் சோஷியல் மீடியாவில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க? இது வரைக்கும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து ஆய்வுக் கூட்டங்கள் மேற்கொள்றாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அதை தாண்டி நீங்க ஒரு கட்சி அமைப்பு சார்பா பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்திருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்க அப்படி இருக்க மாட்டோம், நாங்க இந்த மாதிரி இருப்போம், நாங்க நேரடியாக வந்து களத்தில் பணியாற்றுவோம். எந்த இடத்துல நீங்க இது வரைக்கும் நீங்க களத்தில் பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து பம்பு கேட்டாங்க, நாங்க வந்து துறை சார்பா வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பம்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு. அதுவே இன்னும் எதுவே பண்ணல. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த அமைச்சருக்கு பதிலாக வந்து யாரோ போயிட்டு வந்து கோர்ட்லாம் போட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இது எந்த நாட்டில் நடக்கும், எந்த நடைமுறையில் நடக்கும்? இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது பிரஸ் மீட் பண்ணிருப்பாங்களா? எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில வந்து அவங்க அணில இருக்காங்க, கோட் போட்டுட்டு போய் பாக்குறாங்க, அது எந்த வகையில சரி? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ள அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்துருவாங்க உடனே சோஷியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு. இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலம், அடுத்த தமிழ்நாடுடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை இதில் இருக்கிறது. இதை வந்து இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகோ, சட்டத்தை அமைத்த பிறகோ இன்றைக்கும் அவர்கள் பொறுப்பில்லாமல் திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை.